குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் இந்த போகி பண்டிகை திருநாளில் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/1/2024 சோபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:34க்கு. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று பிற்பகல் 12:21 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று காலை 10:25 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 1:28 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 12:21 வரை கரசை, பின்பு இரவு 11:10 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை சித்தயோகம், பின்பு பிற்பகல் 2:44 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் புனர்பூசம், பூசம். சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் தங்க பல்லக்கில் தங்க கவசம் அணிந்தும் மாலையில் ஆளேறும் பல்லக்கிலும் புறப்பாடு. மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தெப்ப உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி நாள் மற்றும் போகி பண்டிகை. போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான். பழையனவற்றை வெளியேற்றி விட்டெறியக்கூடிய நாளாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த கால வழக்கப்படி கடந்த ஆண்டிற்கு நன்றியை தெரிவிக்கும் விதமாகவும் புது ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் மனக்கசப்புகள் நீங்கி வேண்டாத தீய எண்ணங்களை நீக்கி உறவுகளை மேம்படுத்துவதற்கான பண்டிகை எனவும் சொல்லப்படுகிறது. அக்னியில் பழைய தேவையற்ற பொருட்களை மட்டுமல்லாமல் மனதில் இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள், தீய சிந்தனைகளையும் போட்டு எரிக்கக்கூடிய நல்ல நாள். போகி தினத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை செய்தால் நிச்சயம் தை மாதம் என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மாதம் என்பார்கள். ஆக தை மகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். போகி தினத்தன்று அதிகாலையில் நிலைப்பொங்கல் நிகழ்வு நடத்த வேண்டும். அதாவது வீட்டின் நிலைகளுக்கு, வாசற்படிகளுக்கு மஞ்சள் பூசி திலகமிட்டு கூரையில் வேப்பிலை, பூலாப்பூ, ஆவாரம்பூ சொருகியும் மா இலை தோரணம் தோகையுடன் கூடிய கரும்பு வைத்து அழகுபடுத்தி தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காட்டி வீட்டில் இருக்கும் தெய்வங்களை வணங்க வேண்டும். இதன் மூலம் நம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும். அத்தோடு வடை, பாயசம், சிறு தானியங்கள், போளி, மொச்சை, பருப்பு வகைகள் உள்ளிட்டவற்றை இறைவனுக்கு படைத்து மகிழலாம். ஆக மேற்கூறிய இந்த போகி பண்டிகையினுடைய முதல் நாள் விஷயங்களை மிக ஸ்ரத்தையோடு செய்யும் போது வீட்டில் தெய்வ சக்தி அதிகரிக்கும். நேர்மறை சக்திகள் உங்களை வழிநடத்தும். எதிர்மறை எண்ணங்கள் விலகும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள்,
சிற்ப பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். வண்டி பழுதுகளை சரி செய்ய உகந்த நாள். அழகு சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:01 முதல் 1:44 வரையில் மேஷ லக்னம். 1:45 முதல் 3:46 வரையில் ரிஷப லக்னம். 3:47 முதல் 5:58 வரையில் மிதுன லக்னம். மாலை 5:59 முதல் 8:07 வரையில் கடக லக்னம். இரவு 8:08 முதல் 10:10 வரையில் சிம்ம லக்னம். 10:11 முதல் இரவு 12:11 வரையில் கன்னி லக்னம். 12:12 முதல் காலை 2:18 வரையில் துலாம் லக்னம். 2:19 முதல் 4:30 வரையில் விருச்சக லக்னம். 4:31 முதல் 6:41 வரையில் தனுசு லக்னம். 6:42 முதல் காலை 8:34 வரையில் மகர லக்னம். 8:35 முதல் 10:16 வரையில் கும்ப லக்னம். 10:17 முதல் 11:56 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. போகி பண்டிகை நாள் ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அருள் நிறைந்த நாள். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை. 7 முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை. 8 முதல் 9 மணி வரை புதன் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை. 10 முதல் 11 மணி வரை சனி ஹோரை. 11 முதல் 12 மணி வரை குரு ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை. 2 முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை. 3 முதல் 4 மணி வரை புதன் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை. 5 முதல் 6 மணி வரை சனி ஹோரை. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான ஹோரைகள் பார்த்து செய்வது நல்லது. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இந்த 2 கிரக ஓரைகள் பலன் தராது. அவை சனி பகவானும் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் பலன் தராது. இந்த 2 ஓரைகளை தவிர்த்து உங்களுடைய ராசிக்கான மற்ற கிரக ஓரைகளை பார்த்து செய்வது சிறப்பு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மேஷராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். மகிழ்ச்சியாக இருங்கள். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நாள் மேஷராசி அன்பர்களுக்கு. சமூகம் சம்பந்தமான சிந்தனைகளில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். உங்களுக்கான வேலைகளில் வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய உறுதியான மனத்தன்மை மற்றும் தைரியம் நல்ல வெற்றியை பெறுவதற்கு உங்களுக்கு வழிகாட்டும். உங்களுடைய திறமைகளை மிக சீராக வேலையில் புகுத்துவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களை பற்றிய எண்ணங்கள் மற்றவர்களுக்கு உயர்ந்ததாகத்தான் இருக்கும். சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட உங்களை மிக உயர்வான நிலையில் வைத்து எண்ணி பார்ப்பார்கள். உங்களிடம் பேசக்கூடிய கருத்துக்களே மிக பெருந்தன்மையானதாகவே அமையும். வேலைகளை முன்கூட்டியே குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. சமூக சம்பந்தமான வேலைகளில் நீங்கள் முழு முயற்சியோடு செய்வதால் பலருடைய பாராட்டையும் பெறுவீர்கள். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அரசியல் துறையில் செயல்படுபவர்களுக்கு மக்களுடைய மனமறிந்து செயல்படுவீர்கள். அதிகமான ஒரு மேம்போக்கான நிலை இருக்கும். கடல் சார்ந்த பயணங்கள் சிலருக்கு சாதகமாகும். வேளாண்மை வேலைகளில் லாபம் மேம்படும். விவசாயிகளுக்கு தன் எழுச்சி அதிகரிக்கக்கூடிய நாள். மகிழ்வாக வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். விவசாயம் தொடர்பான வியாபார பொருட்களில் இருப்பவர்கள் அதனுடைய மூலதனம் மற்றும் உள்ளீடு தொடர்பான விஷயங்களில் அதிக லாபம் கிடைக்கும். தம்பதியர்கள் மிக நல்லிணக்கத்தோடு இருப்பதோடு மட்டுமல்ல, உங்கள் தாயாரோடு நல்ல உறவை பராமரிப்பீர்கள். வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகளையும் மரியாதைகளையும் சீராக கொடுப்பதால் அவர்களுடைய நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இன்றைய நாள் காதலர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வேளாண்மை சம்பந்தமான விஷயங்களில் மேன்மை கிடைப்பதால் விவசாயம் சார்ந்த நிலங்களை வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கும்.
ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் ஏற்படும். குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதரவு பெருக்கும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் திறமைகள் வெளிப்படும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். நிதி நிலைமைகள் நீங்கள் நினைத்தபடியான பண வரவு உண்டு. தேவைக்கு ஏற்றாற்போல் பணம் அவ்வப்போது கிடைத்து கொண்டே இருக்கும். சம்பாதியம் மட்டுமல்ல, ஊக்கத்தொகை கிடைக்கலாம். சிலருக்கு சலுகைகள் கிடைக்கும். அதே போல உபரி வருமானம் கிடைப்பதாலும் கூடுதலாக பண வரவாகவே கருதுவீர்கள். கையில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கிறது. ராசிக்கான அமைப்புப்படி மாணவர்கள் பண்டிகை கொண்டாட்டத்தில் குதூகலமாக இருப்பீர்கள், ரசிப்பீர்கள். வேடிக்கை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் மிகுதியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும். உங்களில் செயலில் வெற்றி அதிகரிக்கும். உறுதி தன்மையோடு வெற்றி நடை போடுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைகளை சிறப்பாக முடிப்பீர்கள். குறித்த நேரத்திற்கு முன்பே வேலைகள் முடிப்பதால் சலுகைகள் கிடைக்கும். உபரி பணம் வரும். உங்கள் தாயுடைய நல்ல உறவை பராமரிப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். கூடுதலாக பண வரவு உண்டு. ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. ரிஷபராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போல எண்ணத்தில் இருந்த கஷ்டங்கள் மறைந்து துன்பங்கள் விலகி அதிக நன்மைகள் வந்து சேர பிரார்த்திக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபாரம் சார்ந்த வேலைகளில் மட்டும் பொறுமை, நிதான போக்கு அவசியம். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் கவனமாகவும் பொறுமையாக நிதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை பிறருக்கு தெரியும்படியாக நடக்காதீர்கள். சாத்வீகமான குணம் தேவை. எளிமையான ஒரு நடவடிக்கை இருப்பது மிக அவசியம். இன்றைய நாள் யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த அணுகுமுறையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்று பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். தெய்வீக வழிபாட்டு முறைகளையும் மேற்கொள்வீர்கள். உங்களுடைய வேலைகளை சிறிது கவனமாக மேற்கொள்வது அவசியம். தொழிலை மிக சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டும். வேலைகளை எளிதாக செய்வதற்கான இவை சூழல்களை அமைத்துக் கொடுக்கும். இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் வருங்கால துணையினிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் குறைகளை பேசிக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வியாபாரம் சம்பந்தமான பொருட்கள் கூடிய வாங்கக்கூடிய விஷயங்களில் அதிக பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது அவசியம். உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் மாற்றம் உண்டாக்கும். மனதில் உலகியல் நடவடிக்கைகள் பற்றிய எண்ணங்களில் மாற்றம் இருக்கும். மறைவான சில பொருட்களால் ஆதாயம் உண்டாக்கும். மன நிறைவு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் வேலைக்கு செல்பவர்கள் மிக கவனமாகவும் உங்களுடைய
வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அலட்சியம் வேண்டாம், கவனமாக இருப்பது இந்த நாள் நல்லது. பணப்புழக்கம் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். சேமிக்கக்கூடிய விதங்களில் அமையாது. பண இழப்பு ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். பிறரிடத்தில் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் முழுமையான செயல்பாடுகளை கவனித்து பிறகு ஈடுபாடு காட்டுவது நல்லது. மறைவான சில பொருட்களால் ஆதாயம் அதிகரிக்கும் நிறைவு நிறைந்த நாள். வெளியூர்களுக்கு செல்பவர்கள் பாதுகாப்பான முறையோடு வெளியூர்களுக்கு செல்வது நல்லது. சொந்த ஊருக்கு பயணிக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி பொருளை இழக்காதீர்கள். கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்தி கொண்டு செல்வது நல்லது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். ஆதாயம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளுக்கு அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொறுமை என்பது தேவை. உறவினர்களுடைய புரிதல் அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் மாற்றம் ஏற்படும். மனதில் உலகியல் நடவடிக்கைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆதாயம் ஏற்படும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் நிறைய எண்ணங்கள் மாற்றங்கள் உண்டாக்கும். செலவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவும் உண்டாக்கும். பயம் வேண்டாம். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். பழையன கழுதலும் புதியன புகுதலும் போல உங்களுடைய கஷ்டங்கள் மறைந்து துன்பங்கள் விலகி பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு மேன்மையான வாழ்க்கையை பெற இந்த நாள் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகள் கிடைக்கட்டும் என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். மிதுன ராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் புரிதல் ஏற்படும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். இந்த நாள் உங்களுக்கு சாதகமற்று இருக்கும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுங்கள். இன்று நீங்கள் சில சௌகரியங்கள் விட்டு கொடுக்க நேரலாம். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி சந்திராஷ்டமம் என்பது மதியம் 11:35 வரையில் இருக்கிறது. அதன் பிறகு கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். உங்களுடைய ராசிப்படி சந்திராஷ்டமமானது 11ஆம் தேதி இரவு 11:05க்கு தொடங்கிய சந்திராஷ்டமம் 13ஆம் தேதி இரவு 11:35 வரையில் இருக்கிறது. அதன் பிறகு கடகராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். ஆக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரலாம். முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. வேலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். வேலைகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு முயற்சிகள் செய்வது நல்லது. உங்கள் துணையோடு விவாதத்தில் ஈடுபடுவீர்கள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். கோப உணர்வுகளை வெளிப்படுத்தாதீர்கள். தம்பதியர்கள் மன ஒற்றுமை என்பது மிக மிக தேவை. காதலர்கள் அன்பை வளர்க்க வேண்டிய நாள். போட்டி பொறாமைகள் எண்ணம் கூடாது. வீட்டினுடைய புனரமைப்பு, அதாவது பழையனவற்றை கழித்து புதியன உருவாக்குதல் போல
உங்கள் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டினுடைய அமைப்பு அழகாக கலை அம்சமாக இருக்கும்படியாக பார்த்து கொள்வீர்கள். மராமத்திற்கு பணம் செலவு செய்ய நேரலாம். அதாவது பழைய விஷயங்களை களைந்து புது விஷயங்களை புகுத்த சில பணம் செலவாகும். பணத்தை மிக கவனமாக கையாளுங்கள். மிகப்பெரிய கஷ்டங்களோ துன்பங்களோ நேரிடாது. ஏதாவது ஒரு வகையில் மன திருப்தி ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் புரிதல்கள் வேண்டும். மாணவர்கள் உயர்கல்வியில் படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றகரமான சூழல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்வியல் முறைகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை இது போன்றவற்றை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நன்மையாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனம் அவசியம். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிட்டும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்படும். துணைவர் வழியில் அனுகூலமாக நடக்க வேண்டும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுகம் நிறைந்த நாள். தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்கள். பெரியவர்களுடைய ஆசி என்பது வேண்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போல மனதில் இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியோடு உற்சாகம் பிறக்க இந்த நாள் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய வாழ்வில் நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இரவு 11:35 மேல் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதாவது புனர்பூசம் 4 பாதத்தில் இருப்பவர்களுக்கு தொடங்குகிறது. சந்திராஷ்டமம் தொடங்க கூடிய சில நேரத்திற்கு முன்னதாக உங்களுடைய இயல்பான வேலைகளை செய்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களை அதற்கு பிறகு தவிர்ப்பது நலம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி உழைப்பிற்குண்டான பலன் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையும். கடகராசி அன்பர்களே, இன்று சுமூகமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியோடு இருப்பதாகவும் உணர்வீர்கள். இரவு நேரத்தில்தான் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஆக பகல் பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். சற்று ஏற்ற இறக்கங்கள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு நிலை இருக்கும். பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய சக பணியாளர்களோடு நல்ல உறவை பராமரிப்பீர்கள். இன்று உங்கள் திருமணத்தை தாராளமாக திட்டமிடலாம். அதற்கான ஆயத்தங்கள் வந்து சேரலாம். சில முக்கியமான விஷயங்களை முன்கொண்டு செய்வீர்கள். சிலருக்கு உதவி செய்வதில் அதிக நன்மைகள் ஏற்படும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சிறு பாதிப்புகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இல்லை என்றால் நடக்கும். அதிலும் உணவு சார்ந்த விஷயத்தில் கட்டுப்பாடு என்பது தேவை. உத்தியோக வேலைகளில் சாதகமற்ற சூழல் அமையும். வாகன பயண நேரங்களில் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நலம். வெளியூர்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு பயணிப்பவர்கள் இரவு நேரத்திற்கு முன்னதாக பயணிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். நேரம் கடந்து இரவு பொழுதில் பயணிப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும். உங்களால் சிறிய அளவில் மட்டுமே பணத்தை சேமிக்க முடியும். சஞ்சலமான மனநிலை இருக்கும். குழப்பங்களும் உண்டாக்கும். எதிர்ப்புகள் அதிகமாகவும் காணப்படலாம். ஆக இரட்டிப்பு கலந்த பலன்களை இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த
விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் இருக்கும். சில விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். நன்மைகளும் உண்டாக்க வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்களில் பங்கு கொள்வீர்கள். சௌகரியங்கள் இருக்கும். குடும்பத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சஞ்சலங்கள் மற்றும் குழப்பங்கள் இருக்கும். பணப்புழக்கம் சீரான போக்கில் காணப்படும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். இந்த நாளில் எல்லா நலனும் வளமும் பெற்று எல்லா சௌகரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போல உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் நீங்கி, பிரச்சனைகள் விலகி, சுபிக்ஷமான ஒரு பேரானந்த வாழ்வை நீங்கள் பெற இந்த நாளில் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறும். எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. இந்த ஒரு நிலையானது உங்களுக்கு மகிழ்வையும் நல்ல திருப்தியையும் தரும். வேலை நிமித்தமான பயணம் காணப்படும். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சியான சூழல் அதிகரிக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும். சுப காரியம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும். சிலருடைய அறிமுகத்தின் மூலம் மாற்றம் உண்டாக்கும். சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வர்த்தக வேலைகளில் மேன்மை ஏற்படும். பொங்கல் பண்டிகைக்கான உபரி பணம் கிடைக்கலாம். சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக இருந்த செயல்பாடுகள் அனைத்தையும் துரிதமாக முடித்து காட்டுவீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். தம்பதியர்கள் பேசும்போது கவனமாக இருங்கள். குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன ஒரு மோதல் போக்கு கூட ஏற்படாதபடி இந்த பண்டிகை நாளில் பார்த்து கொள்வது அவசியம். மௌனத்தை கடைபிடியுங்கள். அதுவே உங்களுக்கு நல்ல சுகத்தையும் சுபிக்ஷத்தையும் தரும். மௌனம் என்பது அதிசக்தி வாய்ந்த மந்திரம். ஆக அதனை நீங்கள் பின்பற்றினாலே போதும், சகல அனுகூலமான நலன்கள் கிடைக்கும். இன்று தேவையற்ற செலவுகளை கூட சந்திக்க நேரலாம். செலவுகளின் காரணத்தினால் உங்களால் மன கஷ்டங்கள், மன சிரமங்கள் இருக்கும். அதனை சமாளிக்க முடியாமல் கூட போகலாம். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொடை வலி போன்ற சிறு பிரச்சனைகள் இன்று உங்களிடம் காணப்படலாம். சமாளிக்கக்கூடியதாகவே இருக்கும். சலனம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்கும். நல்ல சூழல் காணப்படும். மேன்மை அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுப காரிய எண்ணங்கள் ஈடேறும். சிலருடைய அறிமுகம் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சலனங்கள் இருக்கும். மேன்மை ஏற்படும்.
வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் குறையும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. கன்னிராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்து ஆனந்தம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது வியாபார வேலைகளில் சில நெருக்கடிகள் குறையும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏற்ற இறக்கங்கள் கலந்ததாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்று வேலைகள் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் மும்முரமாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பிறரிடத்தில் அனுசரித்து போனால் மட்டுமே வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு உணர்ச்சி வசப்பட வேண்டிய நிலை இருக்கும். எதற்கும் அவர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்கள் வீண் பேச்சுக்கள் வேண்டாம். நல்லதொரு நாளில் வீட்டில் அமைதி நிலவ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அமைதியை கடைபிடியுங்கள். குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். உங்கள் துணைவரோடு எந்த விதத்திலும் வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களை மகிழ்ச்சிகரமாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. நற்காரியங்களுக்குண்டான சுப முயற்சிகள் கைகூடும். இதுநாள் வரையில் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக குறையும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எழுத்து துறைகளில் புதிய அனுபவங்கள் இருக்கும். சமூகம் சம்பந்தமான பணிகளில் முன்னேற்றகரமான சூழல் அமையும். கன்னிராசி அன்பர்களே, வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். நீண்ட நேரம் வெளியூர் பயணிக்கக்கூடியவர்கள் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. சரியான நேரத்திற்கு உங்களுடைய பயணத்தை துவக்குங்கள். இந்த நாளில் சமூகம் சம்பந்தமான வேலைகளில் முன்னேற்றகரமான சூழல் இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். தலைமை இடத்தில் உங்களுக்கென ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி லாபத்தை மேம்படுத்துவீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். குழப்பம் விலகும் நாள். வியாபாரம் சுறுசுறுப்பாக நடப்பதற்கான விஷயங்களில் அதிக முன்னெச்சரிக்கையாக இருப்பீர்கள். வேலை ஆட்களுடைய செயல்பாடுகள் சிறப்பை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும் சுக்கிர பகவானுடைய ஓரையும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணப்பிரச்சனைகள் சற்று குறையும். வியாபாரத்தில் இருந்த கடன்கள் நீங்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் படிப்படியாக குறையும். சுதந்திரமாக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் விலகும் நாள். லாபத்தை மேம்படுத்துவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. துலாம் ராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் சாதகம் நிறைந்த நாளாக காணப்படாது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மட்டுமே பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்தது. சில சமயங்களில் நீங்கள் பொறுமை இழக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அமைதியாக செயல்பட வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே.
வியாபாரம் நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும். சமயோஜிதமாக செயல்பட்டு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். நீங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இந்த மாதிரியான ஒரு தருணம் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும். உங்கள் பணிகளை முடிக்க முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு சண்டை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க வேண்டியது கடினமாக உணர்வீர்கள். சொந்த பந்தங்களோடு அன்பை வளர்த்து கொள்வது அவசியம். துலாம் ராசி அன்பர்களே, காதலர்களுக்கு மனம் கனிவாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் சகஜமாக பேசுவது நல்லது. இன்று பண வரவிற்கு சாதகமான நாளாக இருக்காது. தேவைக்கு ஏற்றாற்போல் குறைந்த அளவுதான் இருக்கும். பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்யாதீர்கள். சிக்கனமான செயல்பாடுகள் மட்டுமே இந்த நாளை நகர்த்த உதவும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். பிறரிடத்தில் பணம் சம்பந்தமான சில வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். வண்டி வாகன கடன் தொடர்பான சில சிந்தனைகள் மேம்படும். இன்று மிதமான ஆரோக்கியம் இருக்கும். கால்வலி மற்றும் தலைவலி போன்ற பாதிப்புகள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது சிறந்தது. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். இந்த நாள் சற்று சோதனை இருக்கும். இருந்தாலும் அதிலிருந்து சமாளித்து விடுவீர்கள். பயம் வேண்டாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில நபர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு அறிவீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபார நிமித்தமான சில வேலைகள் நடக்கும். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் தடைகள் விலகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சமயோஜிதமாக சிந்திப்பீர்கள். சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனை வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் மேலோங்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோதனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் வேண்டும். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். போகி பண்டிகை திருநாள். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலனும் வளமும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ராசிக்கான கோச்சார அமைப்பு படி பார்க்கும் பொழுது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் மனதில் தெளிவு இருக்கும். பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று விரைவில் முன்னேற்றம் இருக்கும். குறைந்த முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். முயற்சிக்கு ஏற்றபடி பாராட்டு கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். புதியதொரு வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் திறமையை உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று உடன் பிறந்தோரிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். குடும்ப வளர்ச்சி தொடர்பான எண்ணங்கள் கை கொடுக்கும். புதியதொரு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. குடும்பத்தோடு தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். மகிழ்வாக இருப்பீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிந்தனையின் போக்கில் புதுமைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் வரும். பரிவாக இருக்க வேண்டிய நாள். பணம் அதிக அளவில் காணப்படும். இன்று உங்களால் பணத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும்.
விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் நல்ல திருப்தியும் தைரியமும் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் அதிகரிக்கும். மனதில் தெளிவு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களோடு வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதுமைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பரிவு வேண்டிய நாள். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். மன நிறைவும் சந்தோஷமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் பெருக எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி தனுசு ராசி அன்பர்களே, சிறு தூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் பிறக்கும். இன்று பல செயல்கள் காணப்படும். நீங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்கள் வேலைகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த செயலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறையோ 2 தடவையோ யோசித்து செயல்படுங்கள். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஒரு சில முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். நினைத்தது முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீடு மனை விருத்தி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். வருங்கால துணையினிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்குமான மன அமைப்பு ஒரே சீராக இருக்கும். ஒரே அளவுகோல் போல காணப்படும். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த நாளில் பேசி வேலைகளை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் உற்சாகத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இன்று செலவுகள் சுமையாக கூட காணப்படலாம். உங்கள் பணத்தை சாதுரியமாக நிர்வகிப்பது கடினமாக இருக்கும். கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு காணப்படும். பல்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய பரிசோதனை மேற்கொள்வது அவசியம். வீடு மனை விருத்தி சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். சிற்றின்ப விஷயங்களில் கவனம் வேண்டும். திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நட்பு மேம்படும் நாள். கண் எரிச்சல் போன்ற பாதிப்பு இருக்கும். கவனமாக இருங்கள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனதில் மாற்றம் பிறக்கும். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். புத்திசாலித்தனமான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
தைரியமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடும். நம்பிக்கை நிறைந்த நாள். சிந்தனைகள் மேம்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு மேம்படும் நாள். ஒத்துழைப்பு இருக்கும். வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. மகர ராசி அன்பர்களே, இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் போல வீட்டில் குடும்ப ஒற்றுமை, சௌபாகியம், செல்வ செழிப்பு வளமான நாளாக இந்த நாள் அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நமசிவாய எனும் மந்திரத்தை இந்த நாள் உச்சரியுங்கள். ஆத்மார்த்தமாக பிரயோகம் செய்வது நல்லது. நவ கிரகங்களின் நல்லாசி இந்த நாள் பரிபூரணமாக கிடைக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று சராசரி பலன்கள் கிடைக்கும் நாள். நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் விரைந்து முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் பிறகு வருத்தப்பட நேரலாம். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக காணப்படாது. பலன்கள் ஏற்ற இறக்கத்துடனே இருக்கிறது. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சற்று குறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சமூக வேலைகளில் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் பெறுவீர்கள். சக பணியாளர்களோடு வேலையாட்களிடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். இது பாதிக்காத வகையில் நீங்கள் அனுசரித்து செயல்படுவது சிறந்தது. தொழில் விஷயத்தில் அதிக கட்டுக்கோப்பாக கராராக இருப்பதை தவிர்க்க வேண்டும். ஓரளவிற்கு மற்றவர்களோடு விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. சில அமைதியற்ற தருணங்கள் இருக்கும். நிதி வளர்ச்சி தொடர்பான விஷயங்களில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பணம் வரும்போதே தேவைக்கு ஏற்றாற்போல் செலவு செய்து மீதமுள்ளதை மிச்சப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்வது நல்லது. பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். அவ்வப்போது கால் மற்றும் தொடை வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. வியாபார வேலைகளில் சாதகமான சூழல் உண்டாக்கும். எதிர்ப்புகள் குறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேறுபாடுகள் குறையும். தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும் நாள். சாதகமான சூழல் அமையும். மக்களின் அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை.
வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன நிம்மதி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குதூகலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிடிவாதம் இல்லாத போக்கை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று மந்தமான நாளாக இருக்கும். உங்களுக்கான வேலைகளை எளிதாக கையாள்வது கடினமாக இருக்கும். வெற்றிக்கான நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இன்று அதிக பணிகள் இருக்கும். இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் பாதுகாப்பு இல்லாத தன்மை போன்ற உணர்வு காணப்படும். இதனால் முறையாக பணியாற்ற வேண்டும். இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. தம்பதியர்களிடையே நெருக்கத்தை தவிர்க்க வேண்டும். பிடிவாதம் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அனுசரித்து பேசுதல் அவசியம். கொடுக்கல் வாங்கல் இது சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். வழி வட்டாரங்களில் அமைதியை கையாள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் ஆதாயம் இருக்கும். ஆதாயம் மேம்படும் நாள். பணம் சம்பந்தமான விஷயங்கள் அவ்வளவு சிறப்பாக காணப்படாது. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஜீரண கோளாறு ஏற்படும். தகுந்த நேரத்தில் நல்லதொரு உணவை உட்கொள்ள வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்பான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான வேலைகளுக்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு நல்லதொரு முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். இன்றைய நாளுக்கான அதிருஷ்ட திசை தெற்கு. அதிருஷ்ட எண் 3. அதிருஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிடிவாதமின்றி சூழ்நிலைகளை உணர்ந்து நடங்கள். சதயம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து இருக்க வேண்டும். அமைதியை கையாள்வது நல்லது. மற்றவர்களோடு அனுசரித்து செல்லுங்கள். பூரட்டாதி நட்சத்திரம். 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் மேம்படும் நாள். செயல்களின் மூலம் ஆதாயம் இருக்கும். பிறரோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் இந்த நாள் சிறப்பாக கிடைக்கட்டும். இனிய போகி பண்டிகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் பார்க்கும்போது இன்று அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் மனது தெளிவுபட இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறி திருப்தி இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலையில் சுமூகமான விளைவுகள் காணப்படும். உங்கள் திறமைக்கு உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். இன்று காதலுக்கு உகந்த நாள். தம்பதியர்கள் இருவருமே வெளிப்படையாக சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மனம் திறந்து பேசுவீர்கள். மன ஒற்றுமை இருக்கும்.
தீர்க்கமாக சில முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாள். புதிய முதலீடுகளில் மட்டும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்கள். சிந்தனையின் போக்கில் குழப்பம் ஏற்படும். குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக வேலைகளில் ஆர்வமாக கலந்து கொள்வீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். இந்த பயணம் உங்களுக்கு நல்லதொரு சுகத்தை கொடுக்கும். மன இன்பமாக இருக்கும். இன்று உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்வீர்கள். நிதி நிலைமை வளர்ச்சி தரும் வகையில் காணப்படும். உங்கள் பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளுவீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் இன்று சிறந்த தேக ஆரோக்கியத்தை கொண்டிருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் செந்நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாள். கவனமாக கையாளுங்கள். முதலீடுகளில் எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விவகாரங்களை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆதாயம் ஏற்படும். ஆன்மீக சிந்தனை உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டிகள் நிறைந்த நாள். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. தீர்காயுஷ்மான் பவ.